இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டி வருகிறதான கிருபைகளை நினைத்து தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் இந்த மாலை நேரத்தில் கிதியோனும் ஆவியானோரும் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் கிதியோனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் கிதியோனோடு கூட இருக்கிறதற்கு கிதியோன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பிரகாரமாக 4 காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட 5வது காரியமாக நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனம், ஜட்ஜஸ் 6:24 இப்படியாக சொல்லுகிறது. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியாசீரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. 23வது வசனத்தையும் கூட நான் வாசிக்கிறேன். 22, 23 நாம் வாசிப்போமானால் இந்த 24வது வசனம் நமக்கு தெளிவாக புரியும். 22வது வசனம், அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பெயரிட்டான் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கிதியோன் கர்த்தருடைய தூதனை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் அவர் கர்த்தருடைய தூதனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் கர்த்தருடைய தூதனை கிதியோன் அடையாளம் கண்டு கொள்கிறார். கிதியோனுடைய காணிக்கையை அந்த தூதனானவர் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய தூதனை அடையாளம் கண்டு கொள்கிற கிதியோனுக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது, ஒரு கலக்கம் வருகிறது. அப்போ அந்த கலக்கத்தின் நிமித்தமாக கிதியோனுடைய இருதயத்தில் ஒரு பயத்தின் ஆவி ஆட்கொள்கிறது. அந்த பயத்தின் ஆவியை போக்கும்படியாக தான் அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். இந்த வார்த்தையை கிதியோன் கேட்டுவிட்டு அவன் செல்லவில்லை. அந்த இடத்துல என்ன செய்கிறான், ஒரு பலிபீடத்தை ஆண்டவருக்கு என்று சொல்லி உண்டு பண்ணுகிறான். அந்த பலிபீடத்தில் அவன் ஒரு வார்த்தையை வைக்கிறான், அதுதான் யெகோவா ஷாலோம். ஆண்டவருடைய தூதனானவர் கிதியோனிடத்தில் வெளிப்பட்டதை அவன் பார்த்து அவன் அந்த இடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை உணர்ந்தவனாய் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் பயத்தின் ஆவி நிமித்தமாய் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு காரியம் சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் அந்த சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பயத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எவ்விதமான பயத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் கூட வருகிறார். யெகோவா ஷாலோம் என்பது எபிரேய வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த யெகோவா ஷாலோம் என்கிற வார்த்தை வாழ்த்துதல் கூறும் ஒரு வார்த்தையாக எபிரேய மொழியிலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் ஒரு முழுமையின் அடையாளத்தை இந்த வார்த்தை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அநேக இது கர்த்தருடைய நாமம், கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறதான நாமத்தில் இதுவும் ஒரு நாமம், யெகோவா ஷாலோம். இந்த யெகோவா ஷாலோம் ஒரு பலிபீடம். இந்த பலிபீடத்தை யார் உண்டு பண்ணுகிறார், கிதியோன் உண்டு பண்ணுகிறார். ஏன் உண்டு பண்ணுகிறார், ஆண்டவருடைய சமாதானத்தை கிதியோன் உணர்ந்ததனால் இந்த பலிபீடத்தை கிதியோன் உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தரும் கூட நம்மிடத்துல சமாதான பலியை நாம் இடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சமாதான பலி நம்மிடத்துல இருக்குமானால் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். கிதியோன் தான் பெற்றுக்கொண்ட சமாதானத்தின் மாத்திரம் அவர் செல்லவில்லை. கிதியோன் என்ன செய்கிறார், பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அந்த இடத்துல உறுதிப்படுத்தும் விதமாக ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது, ஆண்டவர் நிச்சயமாக சமாதானம் உள்ள தேவன் என்கிறதான ஒரு நிச்சயத்தை அந்த இடத்துல கிதியோன் உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கிதியோன் தான் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களும் காணும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை கிதியோன் செய்கிறான். இன்னைக்கு நாமும் கூட ஒருவேளை ஆண்டவரிடத்துல அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கலாம். பயத்தின் ஆவியை கர்த்தர் நம்ம இடத்துல எடுத்து போட்டிருப்பார். ஆனால் ஆண்டவருக்கென்று நாம் என்ன செய்கிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கிதியோன் ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய பலிபீடங்கள் எப்படியாக இருக்கிறதை யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம்மை நாமே உகந்த காணிக்கையாக ஆண்டவருடைய சமூகத்திலே பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்.
நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு ஈடாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் பலியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக உயர்த்துகிறவராய் கூட காணப்படுகிறார். தான் பெற்றுக்கொண்ட நன்மையை உணர்ந்தவனாய் கிதியோன் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி காணப்படுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னா ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, யெகோவா ஷாலோமா, நீர் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன், உமக்கென்று சொல்லி நானும் ஆண்டவரே பலிபீடங்களை கெட்ட கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க என்று சொல்லி கர்த்தரிடத்துல நம்ம கேட்போம். யாராவது பயத்தின் ஆவியினால இந்த நேரத்தில் நீங்கள் ஆட்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். யெகோவா ஷாலோமாய், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பயத்தின் ஆவி ஆட்கொண்டிருந்தது. அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். எடுத்து போட்ட உடனே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் கிதியோனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது. அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாய், அந்த சமாதானத்தின் நிமித்தமாய் கிதியோன் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவருக்கு என்று பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்தேன், என்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி என்னையே ஜீவ பலியாக கொடுத்து உன்னை நான் மீட்டெடுத்தேன், ஆனால் நீ எனக்காக என்ன செய்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பலி, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறதான ஒரு பலி, சுகந்த வாசனையான பலி. இன்னைக்கு அந்த பலியை நாம் செலுத்துகிறோமா? சமாதானத்தின் பலியை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லை கலகத்தின் பலியை நாம் செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில சமாதான பலியிடுகிறவர்களாய், சமாதான பலிபீடம் கட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கிதியோன் சமாதான பலிபீடம் கட்டினதனால் ஆவியானவர் கிதியோனோடு கூட இருந்தார். நம்மோடும் கூட இருக்கும்படியாக ஆவியானவர் சித்தம் வைக்கிறார். அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆவியானவர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்க, தேட, துதிக்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கிதியோனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்பட்ட பயத்தை மாற்றின ஆண்டவர். ஆண்டவரே, கிதியோனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர். இன்னைக்கு யாராவது பயத்தின் ஆவி நிமித்தமாய் கட்டப்பட்டிருப்பார்களானால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அந்த பயத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சமாதானம் அவர்கள் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். யெகோவா ஷாலோமாக நீர் அவர்களுக்குள்ளாக கடந்து போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கிதியோனுடைய பயத்தை எடுத்து போட்ட ஆண்டவர், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு சமாதானத்தின் ஆவியை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கிதியோன் உமக்கென்று பலிபீடத்தை உண்டு பண்ணதுன்னு போல கர்த்தாவே, சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தா உமக்கென்று பலிபீடங்களாய் எழும்ப நீ கிருபை செய்யுங்க. தமக்கு உமக்கென்று சுகந்த வாசனையான காணிக்கைகளா எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் எழும்ப நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கிதியோனோடு கூட இருந்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.